செம்மையான கூட நன்றாக்க தக்குயம் தன்னை வைக்கிற சுந்தர் காக்க சகனத்தை அல்லது உக்கரவன் காக்க ஊர்மை மங்களமூர்த்தி வந்து காக்க தாழ்வுளத்தான் மகாமுக்தி காக்க இருவரும் ஏகதந்திர காக்க வாழ்கரங்கி பிரசாதன காக்க நோயாந்தரச்சை ஆஷா பூரகர் காக்க லோக சமாதானத்திற்காக இந்த மிக முக்கியமான விரத நோன்பை இந்த பூமியிலே பதித்து இங்கே அஷ்டாங்க நமஸ்காரம் என்றும் இந்த வகையிலே பெண்கள் செய்கிற பஞ்சாங்க நமஸ்காரம் என்றும் இருக்கும். இதில் அதிகமானவர்கள் இந்த விரதத்தை செய்கிறதிலே அஷ்டாங்கத்தையும் பெண்கள் பஞ்சாங்க நமஸ்காரத்தையும் செய்கிறார்கள். இரண்டு நமஸ்காரமும் லோகத்தில் காமாட்சி என்ற நாமத்தோடு அடியவர்களுக்கெல்லாம் வேண்டுவார் வேண்டும் வரங்களை அள்ளிக் கொடுக்கின்ற நாயகியாக நான்முகியாக நாராயணியாக இன்றைய தினம் 22ஆம் தேதி 6 நேரத்திலே உங்கள் கண்முன்னே காண இருக்கின்றீர்கள். அந்த அம்பிகை அற்புதமயமான ஆனந்தமயமான அருள்மயமான இந்த காட்சி அடியவர்கள் எல்லோரும் அரோகரா அரோகரா என்ற கோஷமிட எம்பிராட்டி நத்தன நடனமாடி 2வது வீதியுலா வருகின்ற திருக்காட்சி. உடையவர்கள் பெண்ணடியவர்கள் கற்பூரச் செட்டி பால் சொம்பு எடுத்து எம்பிராட்டியினுடைய கருணையை பெறுவதற்காக அரோகரா அரோகரா என்ற பெரும் கோஷத்தோடு எம்பிராட்டி 2வது வீதி விழா வருகின்ற காட்சி உங்கள் கண்முன்னே விரிந்து கொண்டிருக்கின்றது. மற்றும் இங்கு தண்ணீர் பந்தல் நின்று மூலஸ்தானத்துக்கு அர்ச்சனை செய்யலாம் என்பதை அறிவித்திருந்தோம். தற்சமயம் மிக கவனத்தில் எடுங்கள். மிக கண்டிப்பான ஒரு உத்தரவு இங்கு வந்திருக்கக்கூடிய அரசு அதிகாரிகளால் வழங்கப்பட்டிருக்கிறது. சிலர் உத்தியோகபூர்வற்ற முறையிலே கடைகளை உருவாக்கி இருக்கிறார்கள். தங்களுடைய மகிழும் சில வாகனங்களிலும் பூக்களை போன்றவற்றை வைத்திருக்கிறார்கள். அந்த ஒரு இடம் அவரை காணாத பட்சத்தில் அந்த பொருட்கள் கையகப்படுத்த வந்துவிட்டார்கள். நன்றி நன்றி. உரியவர்கள் வந்து அவற்றை அப்புறப்படுத்தி விட்டார்கள். இவ்வகையான செயற்பாடுகள் எங்களுடைய திருப்பூஜைக்கு கொஞ்சம் பாதுகாப்பாக இருக்க வேண்டும். நெரிசலான இடங்களிலே சில நேரங்களிலே தங்களுடைய உடைமைகள் கிடைக்கக்கூடும் அல்லவா? அம்பிகை அடியார்களே, பாச்செம்பு கற்பூரச்சட்டி எடுப்பவர்கள் தயவு செய்து நீருக்கு முன்பாக வருமாறு கேட்டுக் கொள்ளப்படுகிறீர்கள். 2வது வீதியில் நெரிசல்களாக இருக்கின்றபடியினால் பாச்சம்பு கற்பூரச்சட்டி இருக்கின்ற நேர்த்திக்காரர்கள் ரதத்திற்கு முன்பாக வந்து நின்று இங்கிருக்கின்ற புத்தகோடிகள் அனைத்தும் திருப்பி நம்புகின்ற Ja, meine sehr verehrten Damen und Herren, ich freue mich sehr, heute hier zu sein und diese beeindruckende Zeremonie mit Ihnen feiern zu dürfen. Seien Sie herzlich willkommen in Hamm, das jetzt für einen Tag Zentrum sein darf. Zentrum für Ihren Glauben, Zentrum für das Feiern Ihres Glaubens hier in Üntrop am Tempel. Und wir sind stolz darauf. Wir sind stolz auf genau diese Vielfalt, die Sie hier repräsentieren. Seien Sie uns herzlich willkommen und fühlen Sie sich wohl in Hamm. ஜெர்மனி தேசத்தில் ஹம்ங்கிற இடத்துல பல வருஷங்களுக்கு முன்னாடி நம்முடைய பாரதம், ஸ்ரீலங்கா முதலான பல இடங்களிலிருந்து தமிழ் நிறைய பேர் இந்த இடத்துக்கு, ஜெர்மனியில் இருக்கக்கூடிய இந்த இடத்துக்கு வந்து வேலை, படிப்பு முதலான பல காரியங்களை பண்ணிட்டு
இந்த பண்ண வேண்டியது ரொம்ப முக்கியமானது, ரொம்ப அவசியமானது. இப்பேற்பட்ட ஒரு காரியம் இங்கே நடந்துருக்கிறது ரொம்ப சந்தோஷகரமான ஒரு விஷயம். இந்த காமாட்சி அம்பாள் திவ்ய சந்நிதியில பல வருஷங்களாக தேர் உற்சவம் நடந்துருக்கு. எல்லா இடங்களிலிருந்து அப்பேற்பட்ட அந்த தத்துவத்தை ரொம்ப விஸ்தாரமாக போடு கட்டி நிற்கின்றோம். முக்கியமாக இப்பொழுது அன்னதானம் வழங்கிக் கொண்டிருக்கின்றார்கள். ஆலயத்தின் பின்பக்கத்திலே அங்கே அன்னதானம் வழங்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றது. ஆகவே அன்னதானத்தை அறிந்துவிட்டு அங்கே குப்பை கூடங்கள் இருக்கின்றன. அங்கே குப்பை கூடங்களில் உங்கள் தட்டுக்களை போடுமாறு அன்போடு கேட்டுக் கொள்கிறோம். தயவு செய்து இந்த ஆலயம் இந்த அம்பிகை அடியார்களே, கற்பூர செடி எடுப்பவர்கள் ஆலயத்துக்கு, அதாவது தேர்வுக்கு முன்னால் நிற்குமாறு அன்போடு கேட்டுக் கொள்கின்றோம். தேர்வு ஸ்ரீ காமாட்சி அம்பாள் ஆலயத்தின் 33வது வருடாந்த ரதோற்சவம் இன்று தேர் திருவிழா மிக சிறப்பாக நடைபெற்றது. இப்பொழுது ஆலயத்திற்குள் நுழையும் நேரம் வந்து கொண்டிருக்கிறது. ஐயார்களே, நெரிசல்கள் தயவு செய்து நீங்கள் ஒதுங்கி நின்று இங்கே தற்போது வாழ்ச்சாப்பு காவல் எடுப்பதற்கு இடையூறு செய்யாமல் இருக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். அது ஐயார்களே அன்னதானம் வாங்குவோர் அங்கே அன்னதானம் கொடுத்து கொண்டிருக்கிறார்கள்.
இப்பொழுது ரதம் ஆலயத்திற்குள் நுழைவது ஆகவே இந்த நெருக்கத்தில் கேட்பது ஆகவே நுழைவு வாயில் மிகவும் அமைதியாக விளக்கி வருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். நுழைவு வாயில் அமைதியாக விளக்கி வருமாறு கேட்டுக்கொள்கின்றோம். கிராமத்தில்